All, welcome to our channel RK Staging. Today's topic residential status and scope of total income. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு அசஸியோட டாக்ஸ் லைபிலிட்டியை கரெக்டா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் அசஸி நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி அண்ட் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ அது பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். அந்த ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவனோட டோட்டல் இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45. நீங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டோட்டல் இன்கம் அப்படின்னா என்னன்னா, டோட்டல் இன்கம் மீன்ஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 5 computed in the manner laid down in the Income Tax Act. So section 5ல சொல்லப்பட்டிருக்கிறபடி சொல்லியிருக்கிற ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்கம் தான் என்னது அப்படின்னா டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்கம் நீங்க இன்கம் இந்தியாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கி இருக்கலாம் அண்ட் ரிசீவ் பண்ணிருக்கலாம். இல்ல இது இந்தியால உருவாகி வெளிநாட்டுல ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கலாம். இல்ல வெளிநாட்டுல உருவாகி இந்தியால ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கலாம். சோ இது மாதிரி பல்வேறு சினாரியோஸ் இருக்கு. இந்த மாதிரியான எல்லாம் சேர்த்துதான் அதை எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்டர் செக்ஷன் 5 கீழே சொல்லியிருக்காங்க. ஓகே, so the total income is computed under 5 heads of income. Income computed under each head of income is thereafter aggregated. So இந்த டோட்டல் இன்கம் நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே மேஜரா அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்குள்ள உள்ளடக்கி அதை கால்குலேட் பண்றோம். அது ஒவ்வொரு ஹெட்டுக்களையும் கால்குலேட் பண்ணிட்டு அதை அக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம் the aggregate amount is known as gross total income. அது அந்த 5 ஹெட்டுக்களையும் கால்குலேட் பண்ண இன்கம் அக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா gross total income அப்படின்னு சொல்றோம். So from the gross total income, certain deductions are allowed under section 80C to 80U. The balance income after deduction is known as total income. So இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் சில டிடக்ஷன்ஸ்ல நம்ம கழிச்சுக்கிறோம். எதுல சொல்லப்பட்டிருக்கிற டிடக்ஷன் அப்படின்னா 80Cல 80Uல சொல்லப்பட்டிருக்கிற டிடக்ஷன் கழிச்சுக்கிறோம். கழிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய இன்கம்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா டோட்டல் இன்கம். தென் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். Scope of total income: the total income of an assessee not possible to compute if residential status of assessee is unknown. ஒரு அசஸியோட டோட்டல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்றது பாசிபிள் இல்ல. எப்போ அப்படின்னா அவனோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அவனோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, then according to residential status of an assessee can either be, ஒரு அசஸி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் படி என்னவா மேஜரா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் நான் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலாம். ஹவவர், ஒருவேளை அவன் அந்த அசஸி இண்டிவிஜுவலா இல்ல ஹச்எஃப்ஆ இருக்கும் பட்ஜெட்ல அவங்க ரெசிடென்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னவா கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் இந்தியா. இது மாதிரி ஃபர்தரா கிளாசிஃபை பண்ண முடியும். ஓகே, then incidence of tax if the assessee has various income both inside and outside India. The incidence of tax மாறுபடும். எதை பொறுத்து அப்படின்னா the assessee இந்தியால வச்சிருக்கிற இன்கம் இல்ல அவுட் சைட் இந்தியால வச்சிருக்கிற இன்கம் பொறுத்து மாறுபடும். அண்ட் ஆல்சோ the residential status பொறுத்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவனோட இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ், அவனோட டாக்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். யாருக்கு? மோர் ஆர்ஓஆருக்கு இருக்கும். அண்ட் லிட்டில் லெஸ், அதை விட கொஞ்சம் கம்மியா யாருக்கு இருக்கும்னா ஆர்என்ஓஆருக்கு இருக்கும். அண்ட் லெஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா என்ஆர் இருக்கும். ஆர்ஓஆர்னா ரெசிடென்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அண்ட் ஆர்என்ஓஆர் ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அண்ட் என்ஆர் நான் ரெசிடென்ட். ஸோ இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ், டாக்ஸோட அந்த குவாண்டம், அதோட அளவு யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்டுக்கு அதிகமா இருக்கும். அதை விட கம்மியா யாருக்கு இருக்கும்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா யாருக்கு இருக்கும்னா நான் ரெசிடென்ட் இருக்கும். ஓகே, தென் பேசிக் ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒன் அசஸி. ஒரு அசஸியோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் சொல்ல போறேன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்.
அப்படின்னா என்னன்னா பர்சன் ஸ்கேல் நம்ம வேரியஸ் பர்சன்ஸ் பார்த்திருக்கோம். என்னன்னா இண்டிவிஜுவல், HCF, AO, BOI, AJP, firm, கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இது மாதிரி வேரியஸ் பர்சன்ஸ் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு பர்சன்ஸ்க்குமே வந்து செப்பரேட் செட் ஆஃப் ரூல்ஸ் வி ஹாவ் டு கம்ப்யூட் தி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஓகே, so example, separate set of rules for individual and HCF, separate set of rules for firms, companies, etc. Okay, then second point, residential status is always determined for previous year. எப்பவுமே வந்து ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எந்த இயருக்கு வந்து கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயருக்கு தான் கம்ப்யூட் பண்ணோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் we have to determine the total income of the previous year. நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அசஸ்மெண்ட் இயருக்கு இமீடியட்லி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் தான். அது அந்த இயர் தான் என்னது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் 12 months. It will start with 1st April and end with 31st March, right? So always residential status we need to compute for the previous year because we need to determine the total income of the previous year. Okay, then third point, it should be determined for every previous year because it may change from year to year. இந்த ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நீங்க ஒரு தடவை கம்ப்யூட் பண்ணி வச்சுட்டு ஓகே நான் இது எப்பவுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஆர் who is resident in India in the previous year 2019-20 may become non-resident in next year 2021. For example, இப்போ நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கிற சிச்சுவேஷன் COVID-19 சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம். நம்ம எல்லாருமே வந்து இப்போ இங்கே இருக்கோம், எங்கேயும் வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்தியால இருக்கும். மேபி வந்து நமக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோ இல்ல வேற எது காரணத்துக்காகவோ வந்து இந்தியாவை விட்டு நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் சரியானதுக்கு அப்புறம் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல நாமெல்லாம் யாரா இருந்திருப்போம் அப்படின்னா ரெசிடென்ட் இன் இந்தியாவா இருந்திருப்போம். தென் நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம என்னவா மாறி இருக்கலாம் அப்படின்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த வேற ஒரு கண்ட்ரியோட வந்து ரெசிடென்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியாவில வந்து நான் ரெசிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால for every previous year we need to compute the residential status. Okay, then fourth point, if a person assessed for his income in the assessment year 2021, it is deemed to be the assessee must resident in India in the previous year 1920. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 2021க்கு அவனோட இன்கம் வந்து நம்ம அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்டைரக்டா என்ன மீனிங் அப்படின்னா அவனோட ப்ரீவியஸ் இயர் 1920ல அவன் என்னவா தான் இருந்திருக்கான் அப்படின்னா ரெசிடென்ட் இன் இந்தியாவா தான் இருந்திருக்கான்னு அர்த்தம். அது எந்த செக்ஷன் சொல்லிருக்காங்கன்னா செக்ஷன் 6 subsection 5. Then fifth point, a person may be resident in more than one country for any previous year. For example, நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனால அவர் எங்கேயும் போகாம இருக்காரு, அவர் வந்து அடிக்கடி போறது உண்டு. அது மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் வந்து அடிக்கடி வந்து வேறு நாடுகளுக்கு எல்லாம் போறது உண்டு. ஓகேவா? சோ அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இந்த அசசி வந்து இந்த கண்ட்ரியோட ரெசிடென்டா மட்டும்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மோர் தென் ஒன் கண்ட்ரில கூட என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா ரெசிடென்டா இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிள், Mr. M resident in India for the previous year 1920. It does not mean that he cannot be resident of any other country for that previous year. ஸோ மிஸ்டர் எம் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் 1920ல இந்தியால ரெசிடென்டா இருக்காரு அப்படிங்கிறதுனால அது என்ன அர்த்தம் கிடையாது அப்படின்னா அதே ப்ரீவியஸ் இயர்ல அவர் வேற எந்த கண்ட்ரிலயும் வந்து ரெசிடென்டா இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. In this case, for the taxability of income tax, tie-breaker rule shall apply if there is an DTAA agreement entered into by India with other country. அப்படின்னா என்ன அப்படின்னா டை பிரேக்கர் ரூல் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். இவர் வந்துட்டு 2 கண்ட்ரில வந்து ரெசிடென்ட் இருந்திருக்காரு. இந்தியாவிலயும் இருந்திருக்காரு அண்ட் யூஎஸ்லயும் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோம். இந்தியால இருக்கும்போது இந்தியால இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு அண்ட் யூஎஸ்ல இருக்கும்போது யூஎஸ்ல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்தியால ஏர்ன் பண்ண இன்கம்க்கு இந்தியால ஒரு டாக்ஸ் பே பண்ணணும், யூஎஸ்ல ஏர்ன் பண்ண இன்கம்க்கு வந்து யூஎஸ்ல பே பண்ணணும். இன்கேஸ் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இல்ல யூஎஸ்ல நீ ஏர்ன் பண்ண இன்கம்க்கும் இந்தியால நீ டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா யூஎஸ்லயும் பே பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்தியாலையும் பே பண்ண வேண்டியிருக்கும். டு அவாய்ட் திஸ் டபுள் டாக்ஸேஷன், இந்தியா வில் enter into an agreement with other country. For example, US கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரியான இன்கம், இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கலெக்ட் பண்ண வேணாம், நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறோம், இல்ல நாங்க கலெக்ட் பண்ணல நீங்க மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. சோ அதுதான் என்ன சொல்றோம்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், DTAA அப்படின்னு சொல்றோம். ஓகே,
Then sixth point, citizenship of a country and residential status of a country are separate concept. ஒரு கண்ட்ரில சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறதும் அண்ட் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறதும் வந்து செப்பரேட் கான்செப்ட். எ பர்சன் மே பி ஆன் இந்தியன் நேஷனல் சிட்டிசன் பட் மே நாட் பி அ ரெசிடென்ட் இன் இந்தியா. இப்போ மிஸ்டர் ஆர் அப்படிங்கிறது வந்து இந்தியால இந்தியன் சிட்டிசனா இருக்காரு. பட் அவர் வந்து இப்போ இங்க கரண்ட்லி நாட் பிரசன்டட் இன் இந்தியா பட் ஹி இஸ் இன் கனடான்னு வச்சுப்போம். அப்படின்னா அவர் இந்தியன் சிட்டிசன் தான், ஆனா அவர் எங்க இருக்காரு அப்படின்னா கனடால இருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து கனடால தான் ரெசிடென்ஸ் இன் கனடா தான் அர்த்தம், இந்தியா கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு பர்சன் வந்து ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசனா இருக்கலாம், மேபி இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், இந்தியாவில வந்து இந்தியன் ரெசிடென்ஸ் இன் இந்தியாவா இருந்திருக்கலாம். ஸோ அதனால சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வேற, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே. Then seventh point, last point, it is the duty of an assessee to place all the material facts before assessing officer to enable him to determine his correct residential status. அசஸியோட முழு கடமை என்ன அப்படின்னா அவனோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனையும் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அசஸிங் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கணும். சோ தட் கரெக்டா அவனோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து கால்குலேட் பண்ணி தென் பேஸ்ட் ஆன் தட் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒன் அசஸி பார்க்கலாம். ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அசஸி நம்ம மேஜரா எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். Second, once it is decided resident, in case of individual and HF, again it is classified into ROR or NOR. It is only for in case of individual and HF. For others, this classification is not applicable. So first, residential status of assessee, resident பிரிக்கலாம், நான் ரெசிடென்ட் பிரிக்கலாம். இண்டிவிஜுவல் HF இருந்தாங்க அப்படின்னா ROR or NOR அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் an individual பார்க்கலாம். Residential status of an individual, section 6 subsection 1. First, basic condition. We have two conditions. One is basic condition and another one is additional condition. Okay. First, basic condition enna abina, staying in India for a period of 182 days or more during the relevant previous year. இந்தியால 182 நாட்கள் இல்ல அதற்கு மேற்பட்ட நாட்கள் இருந்திருக்கணும். எப்போ அப்படின்னா ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும். இப்போ நம்மளோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் என்ன, நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் 2021. இதுக்கு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் என்னதுன்னா 1920. இந்த 1920ல 182 நாட்கள் அதுக்கு மேற்பட்ட நாட்கள் இருந்திருக்கணும். ஆர் இங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர் அல்லது staying in India for a period of 60 days or more during the relevant previous year and 365 days or more during the 4 preceding previous years. ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் இருந்திருக்கலாம் அண்ட் 60 டேஸ் இல்ல அதற்கு மேற்பட்ட நாட்கள் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம அடிஷனலா என்னன்னா ஒரு 365 டேஸ் ப்ரீவியஸா இருந்த ஒரு 4 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து வெறுமனே வந்து நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் ஆர் மோர் இருந்திருக்கும்னு பார்த்தோம். இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் ஆர் மோர் இருந்தா பரவாயில்ல. பட் அது மட்டும் இல்லாம இன்னொரு கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரெசைடிங் ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் இருந்திருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அப்படின்னா அவனை யாருன்னு சொல்றோம்னா ரெசிடென்ட்னு சொல்றோம். அண்ட் இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவர் யாருன்னா நான் ரெசிடென்ட். ஓகே. தென் செகண்ட் அடிஷனல் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னதான் கிளாசிஃபை பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் மூலமா என்ன கிளாசிஃபை பண்ணிருக்கோம்னா எய்தர் ரெசிடென்டா இல்ல நான் ரெசிடென்டா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். அண்ட் அடிஷனல் கண்டிஷன் மூலமா நம்ம என்ன கிளாசிஃபை பண்ண போறோம்னா ROR இல்ல RNOR பார்க்க போறோம். அடிஷனல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், resident in India for at least 2 years out of the preceding 10 previous year. Out of 10 preceding previous yearsல இவர் வந்து 2 years வந்து ரெசிடென்டா இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசிக் கண்டிஷன்ல ஆர் பார்த்தோம், அல்லதுன்னு பார்த்தோம். இங்க வந்து அண்ட் மற்றும் இந்த கண்டிஷன் மற்றும் physically presented in India for at least 730 days during the 7 preceding previous years.
So first condition 10 preceding previous yearsல 2 years வந்து ரெசிடென்டா இருந்திருக்கணும் and மற்றும் second condition preceding 7 previous yearsல 730 days physically present ஆயிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணியாச்சு அப்படின்னா he'll be called as ROR. otherwise இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் அவர் வந்து RNOR. RORனா ரெசிடென்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் செக் பண்ணணும். Note: the day on which he enters India as well as the day on which he leaves India shall be taken into account as the stay of individual in India. While calculating sums உங்களுக்கு இந்த டவுட் வரலாம், அதனாலதான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். என்னன்னா எப்போ வந்து அவர் இந்தியாக்குள்ள வர்றாரு அண்ட் எப்போ இந்தியா விட்டு போறாரு, இந்த ரெண்டு நாட்களையுமே வந்து நம்மளோட கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். எவ்வளவு நாள் வந்து அவர் இந்தியால இருந்தாரு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு. Then special exceptional situations for the following persons, condition mentioned in A1 above only shall apply to determine the residential status. A1ல நம்ம என்ன பார்த்தோம்? only இது மட்டும் பார்த்தோம். இதான் A1. Staying in India for a period of 182 days or more during the relevant previous year. இந்த கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணோம். பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற பர்சன்ஸ்க்கு செகண்ட் கண்டிஷன் செக் பண்ண இது அப்ளை ஆகாது, செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியாவை விட்டு வெளியில போறாரு. எதுக்காக அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போறாரு. ஓகே, தென் செகண்ட் இந்தியன் சிட்டிசன் பீயிங் எ க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப் லீவிங் இந்தியா. ஒரு இந்தியன் சிட்டிசன் அவர் வந்து இந்தியன் ஷிப்ல வந்து ஒரு க்ரூ மெம்பரா இருக்காரு, அங்க ஒர்க் பண்றாரு. அந்த ஷிப் வந்து லீவிங் இந்தியாவை விட்டு வெளியில போகுது அப்படின்னா அவங்க தென் இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா. ஒரு இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசன் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் விசிட்டிங் இந்தியா. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா என்னன்னா யாரு அப்படின்னா அன்டிவைடட் இந்தியால அவங்களோட முன்னாடி உள்ள பெரியவங்க, அவங்களோட அப்பா தாத்தா இல்ல அவங்களோட அப்பா அவங்க எல்லாம் இருந்து அவங்களோட பிள்ளைங்களா இவங்க இருக்கும்போது இவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்றோம். அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1947க்கு முன்னாடி இந்தியா வந்து எப்படி இருந்துச்சுன்னா அன்டிவைடட் இந்தியா இருந்துச்சு. 1947க்கு அப்புறம் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அந்த அன்டிவைடட் இந்தியால அவங்களோட முன்னாடி உள்ளவங்க இருந்திருக்கணும் அப்படின்னா இப்போ அது மூலமா வந்த அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். ஸோ இந்த மூணு பேருக்குமே இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசன் லீவிங் இந்தியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ், இந்தியன் சிட்டிசன் பீயிங் எ க்ரூ மெம்பர் of Indian ship leaving India, and individual Indian citizen a person of Indian origin visiting India. இந்த மூணு கேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணோம். என்ன கண்டிஷன்னா he should stayed in India for 182 days or more during the relevant previous year. இது மட்டும் தான் செக் பண்ணோம். என்ன செக் பண்றதுன்னா இவங்க ரெசிடென்டா நான் ரெசிடென்டா செக் பண்றது. ஓகே, தென் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் HCF, firm, AOP, BOI, every other person except company. ஸோ இப்போ யாரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்யூட் பண்ண போறோம்னா HCF, firm, AOP, BOI, எவ்ரி அதர் பர்சன் மற்றவங்களும் அண்ட் யாருக்கு மட்டும் கிடையாதுன்னா கம்பெனிக்கு மட்டும் இல்லை, கம்பெனிக்கு தனியா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோலி ஆர் பார்ஷியலி இன் இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெசிடென்ட், ஹோலி அவுட் சைடு இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா நான் ரெசிடென்ட். ஓகே, இந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா control and management refers to the decisions taken regarding affairs of the HCF. அந்த டெசிஷன்ஸ் எங்க வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்துதான் அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோலி ஆர் பார்ஷியலி இன் இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா ரெசிடென்ட், ஹோலி அண்ட் அவுட் சைடு இந்தியாவா இருந்துச்சுன்னா அவங்க யாருன்னா நான் ரெசிடென்ட். ஓகே, தென் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனி. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஐ ஹவ் மிஸ்ட் இட். ஸோ இங்க for determining RNOR or RNOR for HCF, Karta has to satisfy the additional condition mentioned before for individuals. அப்படின்னா என்னன்னா இப்போ நான் சொல்லும் போதே சொன்னேன் இந்த பேசிக் கண்டிஷன் வந்து ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் கிளாஸிஃபை பண்றோம். அண்ட் இன்கேஸ்
ரெசிடென்ட் கிளாசிஃபை பண்றோம்னா இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் நம்ம அகைன் என்னவா கிளாசிஃபை பண்ண முடியும்னா ஆர்ஓஆர் ஆர்என்ஓஆர் கிளாசிஃபை பண்ண முடியும். ஹெச்எஃப்ல ஆர்ஓஆரா ஆர்என்ஓஆரா அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த கர்த்தா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அடிஷனல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தோம்னா அந்த ஹெச்எஃப் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரிலி ரெசிடென்டா இல்ல ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்டா அப்படின்னு நம்மளால வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் for determining ROR, RNOR for HCF, Karta has to satisfy the additional condition mentioned before for individuals. Individual நம்ம என்ன additional condition சொல்லிருந்தோமோ அதே condition satisfy பண்ணணும். யாருன்னா HCF Karta satisfy பண்ணணும். Okay. Then residential status of company. Indian company always resident. நீங்க அதுக்கு ஒரு ரூல்ஸ் செக் பண்ண தேவையில்ல. ஒரு கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கு அப்படின்னா அது ஆல்வேஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா தான் இருக்கும். ஓகே. இன் கேஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வெதர் போயம் ஆஃப் தி கம்பெனி இஸ் இன் இந்தியா இன் தி ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். போயம்னா என்னன்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியால ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். எஸ் அப்படின்னா அவங்க ரெசிடென்ட், நோ அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட். இங்க வந்துட்டு நீங்க வந்து ஆர்ஓஆர் ஆர்என்ஓஆர் கிளாசிபிகேஷனுக்கு போகாதீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஆர்ஓஆர் ஆர்என்ஓஆர் கிளாசிபிகேஷன் யாருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் மட்டும்தான். ஸோ கம்பெனி இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் தவிர மற்ற யாரா இருந்தாலும் ரெண்டு கிளாசிபிகேஷன் தான். ஒன்னு ரெசிடென்ட், இன்னொன்னு நான் ரெசிடென்ட். ஓகே. ஸோ இங்க the place of effective management அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா poem to mean a place where key management and commercial decisions that are necessary for the conduct of the business of an entity as a whole are in substance made. So place of effective management அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் டெசிஷன்ஸ், கீ மேனேஜ்மெண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் வந்து எங்க எடுக்கிறாங்க, எதுக்குன்னா அவங்களோட பிசினஸ வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஹோல் முழுவதுமா வந்து எங்க இந்த முடிவு எடுக்கப்படுகிறது, இல்ல பெரும்பாலான முடிவுகள் எங்க எடுக்கப்படுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. Then status and incidence of tax. The incidence of income tax on a taxpayer depends on his residential status as well as on the place and time of accrual or receipt of income. So இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒன்னு ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த இன்கம் எங்க இருந்து உருவாகுது, எந்த டைம்ல உருவாச்சு, இல்ல எந்த இயர்ல நம்ம ரிசீவ் பண்ணோம் அண்ட் எந்த இடத்துல ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் இது ரொம்ப கொஞ்சம் கவனமா நீங்க நோட் பண்ணாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நல்லா நோட் பண்ணுங்க. ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு இந்த டாக்ஸ் இன்சிடென்ஸ் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை என்னவா கிளாசிஃபை பண்றோம்னா இந்தியன் இன்கம். இந்த ரெண்டு பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்கம், அந்த இன்கம் என்னன்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்தியன் இன்கம் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்கம் அது இன்கம் ஃபாரின் இன்கம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்கம் என்னன்னு பாத்திரலாம். இங்க டாக்ஸ் இன்சிடென்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Income received in India or income deemed to be received in India, whether accrued in India or outside India. So அப்போ என்ன அர்த்தம்னா இன்கம் வந்து இந்தியால ரிசீவ் ஆகுது இல்ல இந்தியாவில ரிசீவ் பண்ண மாதிரி கருதுறோம் அப்படின்னா அண்ட் அந்த இன்கம் வந்து எங்க இருந்து உருவாயிருந்தாலும் பரவாயில்ல, இந்தியால உருவாயிருந்தாலும் பரவாயில்ல இல்ல அவுட் சைடு இந்தியால இருந்து உருவாயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்தியால ரிசீவ் பண்ணீங்க இல்ல இந்தியால ரிசீவ் பண்ண மாதிரி கருதப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 3 பேருக்குமே டாக்ஸபிள். ஆர்ஓஆர் ஆர்என்ஓஆர் என்ஆர் 3 பேருக்கும் டாக்ஸபிள். அண்ட் income, second point, income accruing or arising in India or income deemed to accrue or arise in India, whether received in India or outside India. இந்த பாயிண்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பாயிண்ட். என்ன அப்படின்னா இந்த இன்கம் அக்ரூ ஆகுது வந்து அரைஸ் ஆகுறது வந்து இந்தியால இல்ல இந்தியால அக்ரூ அரைஸ் ஆகுற மாதிரி கருதப்படுது. வெதர் இட் இஸ் ரிசீவ்ட் இன் இந்தியா, இந்தியால ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல அவுட் சைடு இந்தியால ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி 3 பேருக்கு டாக்ஸபிள். பிகாஸ் இது என்ன இன்கம், இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம் அப்படிங்கிறதுனால இந்த இன்கம்க்கு வந்து 3 பேருமே வந்து டாக்ஸபிள், 3 பேருக்குமே டாக்ஸபிலிட்டி இருக்கு.
Next, foreign income. Income received and accrued outside India from a business controlled in India and profession set up in India. ஒரு இன்கம் வந்து ரிசீவ் பண்ணப்படுது, அக்ரூ பண்ணப்படுது எங்க அப்படின்னா அவுட் சைடு இந்தியால ரிசீவ் பண்ணவோ இல்ல அக்ரூ பண்ணவோ படுது. ஆனா அந்த இன்கம் ரிசீவ் ஆகிறதுக்கு அக்ரூ ஆகிறதுக்கு காரணமா யாரு இருக்காங்க? பிசினஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. இந்தியால வந்து பிசினஸ் கண்ட்ரோல் பண்றோம், இல்லைன்னா ப்ரொஃபஷன் செட்டப் வந்து இந்தியால இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு ROR RMOக்கு மட்டும் டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்க்கு நாட் டாக்ஸபிள். ஓகே. The next, income received and accrued outside India from a business controlled from outside India and a profession set up outside India. இங்க எல்லாமே outside India தான். இன்கம் ரிசீவ் ஆகிறது, அக்ரூ ஆகிறது, கண்ட்ரோல் பண்றது, ப்ரொஃபஷன் செட்டப் இருக்குது, எல்லாமே outside India. அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் டாக்ஸபிள் அப்படின்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள், அதர் 2 personsக்கு நாட் டாக்ஸபிள். ஓகே. Then last point, income earned and received outside India but later on remitted to India. Income earn பண்ணதும் ரிசீவ் பண்ணதும் அவுட் சைடு இந்தியா தான், பட் லேட்டர் ஆன் வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த இயர்ல எல்லாம் லேட்டரா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இன்கம் வந்து இந்தியாவுக்கு ரெமிட் பண்ணி கொண்டு வர்றோம் அப்படின்னா இது யார் கையிலயுமே டாக்ஸபிள் இல்லை, 3 பேர் கையிலயும் டாக்ஸபிள் இல்லை. ஏன் அப்படி டாக்ஸபிள் இல்லைன்னு சொல்றோம்னா அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் எங்க ரெசிடென்டா இருந்தாரோ அந்த கண்ட்ரில பே பண்ணிருப்பாரு. லேட்டரா அவர் இங்க கொண்டு வரும்போது அகைன் வந்து இது டாக்ஸ் ஆகாது. அப்படி டாக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்னா டபுள் டாக்ஸேஷன் ஆயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. இன்கம் earned and received outside India but later on remitted to India அப்படின்னா it is not taxable in the hands of all the 3% ROR, RNOR and NR. Okay. Then scope of total income for others. For othersக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரொம்ப சிம்பிள். ஸ்கோப் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு பார்க்கணும், and tax incidence in case of resident non-resident. Indian income அப்படின்னா 2 பேர் கையிலும் taxable, foreign income அப்படின்னா resident கையிலும் taxable, non-resident கையில not taxable. So this is what the overall points which we covered under residential status and scope of total income. இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நம்ம என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோஸ் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டைரக்ட் டாக்ஸேஷன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தோம். தென் ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் பார்த்துக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்மளால வந்து அந்த ஈச் ஹெட், for example, income from salary, income from house property, capital gains, PGBP, income from other source, இது கீழெல்லாம் நம்மளோட இன்கம் கால்குலேட் பண்ணும்போது டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கணும். நம்மளால ஈஸியா சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுது. தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு டைரக்ட் டாக்ஸேஷன். அதுல பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் எல்லாமே சொன்னது, அண்ட் ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் சொன்னது, அண்ட் நவ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அசஸி அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் சொன்னது. இதெல்லாம் ஈஸியா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சம்ஸை வந்து ஈஸியா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ that's all for the day. Thank you so much for your support. Keep supporting. Please subscribe our channel and click the bell icon. And if it is useful, please share these videos to many so that everyone will get benefited. And also நமக்கு வந்து பொதுவாகவே வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து டவுட் இருக்கும். அதுவும் இன் கேஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. Thank you so much. See you again. Bye.